மஞ்சள் நிலாவுக்கு இந்த ஒரே சுகம், இது ஒரு கனவோ. நம்ம அந்த கதையில பிரமாதம். இது அந்த அபிராமி பிச்சை எடுக்கணும். எந்த அபிராமி? இந்த பிரியாணிக்காக 2 குழந்தைகளை கொண்ட அந்த அபிராமி இந்த வீராங்கனை காலில் விழுது பிச்சை எடுக்கணும். கபாலிடான்ற மாதிரி டிவிகேரான்ற மாதிரி ஒரு புளூஸு இது. அப்புறம் டிவிகேன்னு கத்துறான்ல. இன்னும் நிறைய மென்டல்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த தமிழ்நாடு தற்கொலைகள் கிட்டையும் தருதலைகள் கிட்டையும் வந்து தமிழ்நாடு சிக்கக்கூடாதுன்னு சொன்னா கண்டிப்பா விஜய் என்ற பிராண்டை கிழிச்சே தீரணும். வேற வழியே இல்லை. இது வந்து ஒரு வாழ்நாள் சபதமா எடுத்துக்கணும் எல்லாருமே. யாராவது ஒரு ஆம்பளை அதுல வந்து பேசுறான்னு சொல்லுங்க. அவங்க ஏன் புறம்போக்குன்னு சொல்லக்கூடாது? அத்தனை பேரும் சேர்த்தே நான் சொல்றேன். செங்கோட்டையன் உட்பட, நாஞ்சில் சம்பத் உட்பட, விஜய் உட்பட எல்லாமே புறம்போக்கா இருக்கிறானுங்க. அதனால தான் இந்த மாதிரியான பேச்செல்லாம் வந்து அனுமதிக்கிறானுங்கன்ற நான். இவங்களே ஏற்பாடு பண்ணது. மேலே ஒருத்தன் ஏறிடுவானம்மா, அவனை இறங்குன்னு சொல்லுவாரம்மா. நீ இறங்கல் தான் நான் உனக்கு முத்தம் கொடுக்குறேன் இறங்குன்னு சொல்லுவாரான். நீங்கள் இறங்கினா தான் நான் கொடுப்பேன்னு சொல்லுவான். இறங்கினவருக்கு அந்த முத்தத்தை வந்து பொதுவாக கொடுப்பாரான். அப்போ அங்கே எவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ பெண்கள் திருமணமானவங்க, திருமணம் ஆகாதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அது பிளான் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனை மேலே ஏறிட்டு நான் சொன்ன பிறகு நீ கீழே இறங்கணும்னு சொன்ன உடனே வரணும். ஏன்னா கடந்த டைமில் சொன்னோம் நம்ம இவங்க கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அப்படி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு சீனை போட்டுடணும். விஜய் செய்த அரசியல் வந்த பிறகு வந்து நடந்த ஒரே நன்மை எதுன்னு கேட்டிங்கன்னா, எத்தனை விதமான கேட்டகரி, பைத்தியம், அறப்பைத்தியம், பைத்தியம், தருதலைகள், தற்குறிகள், இன்னும் கூட எக்ஸ்ட்ரா ஒரு புறம்போக்குகள், வீட்டு கிடக்காத புறம்போக்குகள் எவ்வளோ இருக்குன்றது வந்து கிளீனாக இந்த ஒரு 5 கேட்டகரி தெரிய வருது. விஜய் கட்சி ஆரம்பிச்சனால இந்த நடந்த ஒரே நன்மை என்னன்னா இதுதான். நீ இறங்கு நான் முத்தம் கொடுக்குறேன். அவன் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா முத்தம் தான் இவருக்கு கொடுக்குறான். யாருக்கு? விஜய்க்கு முத்தம் கொடுக்குறான். கேட்கல. இவரே சொல்றாரு என்னன்னு, நீ இறங்கு நான் முத்தம் கொடுக்குறேன். டேய் நான் முத்தம் கேட்கவே இல்லை, அவன் கொடுக்குறான். அங்க பெண்கள் உட்காந்துருக்காங்க, கல்யாணமாவது பெண்கள் இருக்கிறாங்க, கல்யாணமான பெண்கள் இருக்கிறாங்க. இவர் முத்தத்தை கொடுக்குறானா? உனக்கு 51 வயசாச்சு, அறிவு இருக்கடா அவனுக்கு? 51 வயசு, பாதி கிழம். நானே சொல்றேன். ரீசன்ட் வாய்ஸ் பார்க்குற நேயர்கள், விஜய்க்கு மிகப்பெரிய ஆப்பு வந்து ஜனவரி 14ஆம் தேதி விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பு இருக்கு. நீங்க அதை சொன்ன உடனே நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஓ ஜனநாயகனுக்கு எதிராக வந்து பராசக்தி, அதுதான் நீங்க நினைப்பீங்க. இதை விட ஒரு பெரிய ஆப்பு ஒன்று ஜனவரி 14ஆம் தேதி ரெடி ஆகிட்டு இருக்குது. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சமீபத்தில் விஜய் அவர்கள் வந்து ஈரோடில் மாநாடு நடத்தினாரு. நம்ம அதை பற்றி கூட பேசிட்டோம். மாநாட்டில் அவர் என்ன பேசினாரு, தூய ஆவி, இது ஆவி, பரிசுத்த ஆவிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. மஞ்சள் நிலாவுக்கு இந்த ஒரே சுகம், இது ஒரு கனவோ. நம்ம அந்த கதையில் இல்லை சார். அது வந்து அந்த பாடல் ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப அது சிவகுமார் படத்தில் பாடினார். நிஜத்தில் பாடினது ஜெயச்சந்திரன். அது அந்த ஒரே சுகம்னு வருது பார்த்தீங்களா, அதுதான் அங்கே மேட்ரே. இது அது மஞ்சள் நிலாவுக்கு ஒரே சுகம் அப்படின்னு. இல்லை நம்ம இந்த மாநாடு பற்றி அவர் பேசுறதை பற்றினா நம்ம விரிவாக பேசிட்டோம். மாநாட்டில் மஞ்சளை பற்றி தான் பேசினார் அவர். மஞ்சள் பற்றி. ஆமாம், அந்த கட்சியில் கொடி. ஆனால் அந்த மஞ்சளும் சிவப்பும் அந்த கொடியில் இருக்கிறதுலாம் அவர் டீல் கோட் பண்ணார். புரியுதா? சிகப்பு. அது ரெண்டுத்தையும் கலந்தீங்கன்னா என்ன ஆகும்? மஞ்சளும் சிகப்பையும் நீங்கள் வந்து ஒரு தண்ணியை ஊற்றி கலைங்க, ஆரஞ்சாக மாறிடும், காவியாக மாறிடும். அதுதான் அவர் வெளிப்படையாக சொல்ல. அதுதான் காவி தான் அதுக்கு பின்னாடி இருக்குது. மஞ்சளுக்கும் சிகப்புக்கும் பின்னாடி ஒரு காவி இருக்குது. நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். என்ன நான் சொல்கிறது சரியா தப்பா, சேகவர சொல்கிறது சரியா தப்பான்னு யாராவது பரிச்சாத்த முறையில் பண்ணி பாருங்கள். மஞ்சளையும் சிகப்பையும் 2ஆக குழைங்க தண்ணியில் ஊற்றி, அது காவி ஆயிடும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும் சார். சரிங்க. இந்த தற்கூரிகள் நம்ம எவ்வளோ திட்டி பார்த்துட்டோம். தருதலைகள் அதையும் சேர்த்துங்க, கோச்சி பண்ணுங்க. ஒரு பிரிவு வந்து தற்கூரிகள், ஒரு பிரிவு வந்து தருதலைகள். எவ்வளோ சொன்னாலும் வந்து நீங்கள் தற்குறி திட்டினாலும் சரி, நீங்கள் எந்த குறி சொன்னாலும் சரி, நீங்கள் ஆச்சரிய குறி சொன்னாலும் சரி, அதிசய குறி சொன்னாலும் சரி, நாங்கள் பண்ணுறது தான் பண்ணுவோம். அதிசய குறி வேற ஏதோ காதில் விழுந்துச்சு எனக்கு. இல்லை, இப்படி என்ன பண்ணாலும் நாங்கள் பண்ணுறது தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா இந்த மாநாட்டிலே நம்ம பார்த்தோம். ஓகே, ஒரு பொண்ணு பேசுது, என் குடும்பத்தில் 8 ஓட்டு இருக்கு, விஜய்க்கு போட சொல்லி நான் கேட்பேன், விஷம் வச்சு கொண்டுடுவேன், விஷம் வச்சு கொண்டுடுவேன். பிரமாதம். இது அந்த அபிராமி பிச்சை எடுக்கணும். எந்த அபிராமி? இந்த பிரியாணிக்காக 2 குழந்தைகளை கொண்ட அந்த அபிராமி இந்த வீராங்கனை காலில் விழுது பிச்சை எடுக்கணும். அப்படி ஒரு இதை சொன்னதுக்கே தூக்கி உள்ள வைக்கலாம். இது அரசு நினச்சா இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது இல்லையா, இதுக்கே தூக்கி உள்ள வைக்க முடியும்.
சரி, இப்போ அந்த குடும்பத்துக்கு வீட்டுக்குள்ள உருப்படியே போயிருக்குமா முதல்ல அது? சார் அதுதான் நான் சொல்கிறேன்ல சார், குடும்பங்கள் எப்படிப்பட்ட குடும்பங்கள் நீங்கள் பாருங்கள் சார். சார் விஜயை ஆதரிக்கிற குடும்பங்கள்லாம் எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்துங்க. விஜயே எப்படி இருக்கிறான்னு பாருங்கள். விஜயே சுடுகாட்டில் ஏதோ இருக்கிற தனியாக ஒரு போனால் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்கிறான். விஜய் வந்து பார்த்தீங்கன்னா விஜயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனாதையாக தானே இருக்கிறான். ஏன்னா யாருமே ஏற்றுக்கல. விஜய் தான் விஜய் ஒதுக்கி வைக்கல யாரையும். விஜய் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க. குடும்பமே ஒதுக்கி வச்சுருக்கு. காரணம் என்னென்னா அவன் வாழக்கூடிய வாழ்க்கை முறை. அதே மாதிரி அவனை ஆதரிக்கிற கூட்டங்களுடைய வாழ்க்கை முறை பார்த்தீங்கல்ல. ஒன்று சொல்லுது, வயிற்றில் குழந்தை இருக்குது, நான் அதை அப்படின்னு கூட நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு நான் வந்து பார்க்க வந்தேன். இன்னொன்று சொல்லுது, என் பிள்ளைய ஐசியூவில் வந்து சேர்த்து விட்டேன், ஆனால் விஜயை பார்க்கறதுக்காக நான் வந்துட்டேன். இன்னொன்று சொல்லு, என் பிள்ளைய வந்து பரவாயில்ல, போனாலும் பரவாயில்ல, கிட்ட நின்று பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறான், வந்து வாய்ப்பை கொடுத்தான்னுது. இப்படி எத்தனை. என் வீட்டுக்காரன் எனக்கு பிடிக்காது, எனக்கு விஜயை தான் பிடிக்க. ஸோ இன்னும் எவ்வளோ இருக்குது, இன்னும் நிறைய பார்ப்போம் பாருங்கள். இது கபாலிடான்ற மாதிரி டிவிகேரான்ற மாதிரி ஒரு ப்ளூஸு இது. அப்புறம் டிவிகேன்னு கத்துறான்ல. இன்னும் நிறைய மென்டல்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் எங்கே போய் முடியுமோ தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் கிளியராக தெரியுதுன்னா, விஜய்ன்ற பிராண்டை கிழிச்சே தீரணும். இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுறோன்னா, இந்த தமிழ்நாடு தற்கொலைகள்கிட்டையும் தருதலைகள்கிட்டையும் வந்து தமிழ்நாடு சிக்கக்கூடாதுன்னு சொன்னால் கண்டிப்பாக விஜய்ன்ற பிராண்டை கிழிச்சே தீரணும். வேறு வழியே இல்லை. இது வந்து ஒரு வாழ்நாள் சபதமாக எடுத்துக்கணும். எல்லாருமே எந்த கட்சிக்கு வேணாலும் வாக்களிக்கலாம். ஆனால் வந்து டிவிகேக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வாக்களிக்கக்கூடாது. டிவிகேல இருக்கிற ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிக்கக்கூடாது. அதுக்கான இரவு பகலாக வேலை செய்யலாம். ஏன்னா அந்த மாதிரியான தற்கொலைகள் தருதலைகள் இருக்கிறாங்க. இதெல்லாம் பேசுறது பெரிய விஷயம் இல்லை முருகன், இதெல்லாம் பேசுதுண்ணா. ஆனால் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரே ஒரு அறிக்கை கூட வந்து பார்த்தீங்கன்னா கண்ணிய குறைவாக பேசாதீங்கன்னு சொல்லி பேசுறதுக்கு வந்து அதில் இருக்க ஒரே ஒரு ஆம்பளை கூட தயாராகலாம். அது வந்து என்ன புரியுது, அத்தனை பேருமே புறம்போக்காக இருக்கிறான். அந்த கட்சியில் சேரக்கூடிய அத்தனை பேரும் நான் சொல்கிறேன், விஜய் உட்பட அத்தனை பேருமே புறம்போக்காக இருக்கிறான். யாரை வேணால் நீங்கள் போட்டுங்க, செங்கோட்டையும் நான் சொல்லுது, யாராவது ஒருத்தர் வந்து கண்ணிய குறைவாக இப்படி பேசாதீங்க, இதெல்லாம் தப்பு, சட்டத்துக்கு புறம்பாக பேசுகிறீங்க, சமூகத்துக்கு புறம்பாக பேசுகிறீங்க, நீதிக்கு புறம்பாக பேசுகிறீங்க, குடும்பத்துக்கு எதிராக பேசுகிறீங்க, பெண்களுடைய வந்து கண்ணியத்துக்கு குறைவாக பேசுகிறீங்க, யாராவது ஒரு ஆம்பளை அதில் வந்து பேசுகிறான்னு சொல்லுங்கள். அவங்களை ஏன் புறம்போக்குன்னு சொல்லக்கூடாது. அத்தனை பேரும் சேர்த்தே நான் சொல்கிறேன், செங்கோட்டையன் உட்பட, நாஞ்சி சம்பத் உட்பட, விஜய் உட்பட எல்லாமே புறம்போக்காக இருக்கிறானுங்க. அதனால தான் இந்த மாதிரியான பேச்செல்லாம் வந்து அனுமதிக்கிறானுங்கன்ற நான் அது மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வரது கூட அவங்க தயாராக இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னும் பேசுங்கன்னு தான் அர்த்தம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு முத்தங்களை பரிமாறுறேன்னு சொல்லிட்டு எந்த தலைவர் இது வரைக்கும் இப்படி ஒரு முத்தங்களை கொடுத்துருக்குறான் சொல்லுங்க பார்க்கலாம். சார் அவ்வளோ ஏன் சார் உசியானதுங்கெல்லாம் கூட்டு முத்தம் கொடுக்குறாங்க, எவ்வளோ பெரிய தருதலையில். அதை தான் நான் சொல்கிறேன் சார். இது வந்து பாருங்கள், நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு 4 சவுத்துக்குள்ளே நீங்கள் ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கிறீங்க, கட்டி அணைக்கிறீங்க, போகிறீங்க, இதெல்லாம் வராது. ஆனால் பொது தளத்தில் எப்படி நடந்துக்கணும், பொது மேடையில் எப்படி நடந்துக்கணும், யாரோ ஒரு தருதலை மேலே ஏறிட்டானா நான் உனக்கு முத்தம் கொடுக்குறேன், கீழே இறங்கி இது செட்டிங் இவங்களே ஏற்பாடு பண்ணது. மேலே ஒருத்தன் ஏறிடுவானம்மா, அவனை இறங்குன்னு சொல்லுவாரம்மா, நீ இறங்கல் தான் நான் உனக்கு முத்தம் கொடுக்குறேன் இறங்குன்னு சொல்லுவாரான், நீங்கள் இறங்கினா தான் நான் கொடுப்பேன்னு சொல்லுவாரான். இறங்கினவருக்கு அந்த முத்தத்தை வந்து பொதுவாக கொடுப்பாரான். அப்போ அங்கே எவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ பெண்கள் திருமணமானவங்க, திருமணம் ஆகாதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இப்போ புரியுதுங்களா? ஒரு வகையில் அன்னைக்கு வேல்முருகன் சொன்னது சரியான பேச்சு. இப்போ தான் வந்து தெளிவாகுது. வேல்முருகன் பேசுறது சரியான பேச்சு. ஏன்னா அங்கே இருக்கிற தலைவருக்கு இருக்கிற அந்த மென்டாலிட்டி அப்படி தான் இருக்குது. முத்தங்களை பரிமாற எந்த தலைவர் சார் இப்படி முத்தங்களை வந்து இந்தியாவில் ஒரு தலைவரை காட்டுங்க சார், முத்தங்களை பரிமாற தலைவர். பெண்கள் இருக்கிறாங்கல்ல. இல்லை சார், பெண்கள் சொல்கிறீங்க, குறிப்பாக ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெண்மணிக்கு அப்போ தான் வந்து குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கான். அவங்க கணவனோட வந்து விஜய் பார்க்கறது, விஜய் வரவங்க கூட ஓடுதுங்க, எதனா ஆச்சுன்னா பரவாயில்லன்னு. அதை தான் சார் சொல்கிறேன். இன்னொரு பெண்மணிக்கு சார் இது இவங்க பெருமையாக நினைக்கிறானுங்க சார், புரியல. அதாவது விஜய் வந்து இது போன்று பேசுகிறதையும் இது மாதிரி நடந்துக்கிறதையும் அது தனக்கு வந்து பெரிய ஒரு கிரெடிட்டு. நான் ஒரு மிகப்பெரிய வந்து அபூர்வமான தலைவன், ரொம்ப ரேராக தான் நான் அந்த பூமிக்கு வந்து உதிச்சிருக்கிறேன், தன்னை ஒரு பெரிய ஒரு ஆண்டவனாக நினச்சிக்கிறது, கடவுளாக நினச்சிக்கிறது, இது தவறான விஷயம். நீங்கள் நடிகனாக இருக்கும்போது இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கடந்த காலத்தில் பிரசாந்த் வந்து ஒரு மகா பேரழகன்றது ஊருக்கே தெரியும். பிரசாந்த் வந்து சிங்கப்பூரில் வந்து ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போது அங்கே இருக்கிற ஒரு பெண் வந்து நேராக ஓடி போய் கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்துறாங்க. கட்டி அணைச்சில்ல, முத்தம் கொடுத்துறாங்கன்னு வச்சுங்க. அது வந்து ஒரு நடிகன். ஆனால் ஒரு தலைவன் ஆகிட்ட பிறகு அந்த தலைவனுக்குரிய அந்த கண்ணியத்தோடு நீ நடந்துக்கணும்ல. ரசிகர்கள் அப்படி நடந்தால் கூட நீ எச்சரிக்கை பண்ணல, இந்த மாதிரி நீங்கள் கண்ணிய குறைவாக நடந்துக்காதீங்க. அதில் இருக்கிற அந்த ஆதவர்ஜனா இவங்கெல்லாம் பொறுக்கி பசங்க,
ஜான் ஆரோக்கியசாமி வந்து ஒரு வியூக அமைப்பாளர். இது போன்று கண்ணிய குறைவாக நீங்கள் நடந்துக்காதீங்க, யாரும் இப்படி கண்ணிய குறைவாக பேசாதீங்க, சட்டத்துக்கு விரோதமாக பேசாதீங்க, நீதிக்கு புறமாக பேசாதீங்க, பெண்ணியத்துக்கு எதிராக பேசாதீங்க, பெண்களுடைய கண்ணிய குறைவாக பேசாத, பெண்களை கண்ணிய குறைவாக பண்ணுற மாதிரி பேசாதீங்க, சொல்லணுமா இல்லையா? சொல்லணுமா இல்லையா? அப்போ இதை சொல்லணும்னா என்ன பொருள்? எல்லாமே தருதலையாக இருக்கிறான், வியூக அமைப்பாளர் தருதலையாக இருக்கிறான்னு பொருள்படுதா? வியூக அமைப்பாளர் ஜான் ஆரோக்கியம் சேர்த்து சொல்ல, நண்பனாது மயிராது, அப்புறம் ரெண்டாவது அவனும் வந்து பார்த்தீங்கன்னா தருதலையாக இருக்கிறான்றது புரியுதா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கேளுங்க. ஒரு பெண்ணு வந்து அன்றைக்கி எக்ஸாமா, எனக்கு எக்ஸாம் முக்கியமாக விஜய் முக்கியமாக சார், விஜய் தான் முக்கியம் கூட இருந்துச்சு. விஜய் ஒருபோதும் ஆட்சிக்கு வர போகிறது இல்லை. விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்து அங்கீகரிக்கப்பட்டாலே தமிழ்நாடு கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலத்துக்கு பின்னோக்கி போயிடும். 50 ஆண்டு காலத்துக்கு பின்னோக்கினா நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். எம்ஜிஆர் காலத்துக்கு முன்னாடி வந்து தியாகராஜ பாகவதர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரோட்டில் நடந்து போனாரே வந்து பெண்கள் பார்த்து கண்ணடிப்பாங்களாம், அவர் பெண்ணை பார்த்து கண்ணடிப்பாராம். தியாகராஜ பாகவதர் காலத்தில் நடந்து சொல்கிறேன் நான். கிட்டத்தட்ட 50-60 ஆண்டு காலம் பின்னோக்கி போயிடும் தமிழ்நாடு. இத்தனை ஆண்டு காலம் திராவிட இயக்க தலைவர்கள் வந்து உழைச்ச உழைப்பு வந்து வீணாக போயிடும். விஜய் ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெற்றியடைய விட விஜய் வந்து தோல்வியடைய வைக்கணும். அதுக்கு என்ன ஆயுதம் கிடைச்சாலும் கையில் எடுக்கலாம், நம்ம தப்பே கிடையாது. நான் சொல்கிறது பிரச்சார உத்திகள் சொல்கிறேன். ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு சார், ஒரு 10 வயசு நினைக்கிறேன், ஸ்கூலுக்கே போகல, ஒரு மைக்கில் கேள்வி கேட்குறாங்க, விஜய் போட சண்டியில் போடவே மாட்டாங்க, விஜய் போட போட்டால் எவ்வளோ இருக்கா இருக்கும், இத்து போட படத்தில் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்றாங்க அந்த பொண்ணு. இல்லை சார், நிறைய சார் இன்னும் இந்த நடிகரை கொண்டாடக்கூடிய மென்டாலிட்டி தான் இருக்குது, நான் பார்த்துட்டேன். ஆனால் பொது வாக்காளர்கள்கிட்ட வந்து விஜய் வந்து ரீச் ஆகவே இல்லை. வந்திருக்கிறது எல்லாமே ரசிக கூட்டங்கள், ரசிக கண்மை. அதனால தான் இவனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் நீங்கள் நடந்துக்காதீங்கன்னு சொல்ல முடியல. இதே விஜயகாந்த் அந்த பார்த்தீங்கன்னா இறங்கி இந்த மாதிரியான தற்கொலைகள் இந்த மாதிரி பேசினா விஜயகாந்த் இறங்கி செருப்பால் அடிப்பார், அங்கேயே அடிப்பார். இது சீமானாலும் அப்படி தான். தன் தொண்டன் தப்பு செஞ்சாலும் அதை தட்டி கேட்குற திராணியும் தெம்பும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தலைவர்களுக்கு தான் இருக்குது. இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கிடையாது. இவன் என்கரேஜ் பண்ணுறான், இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் வந்து ஊக்குவிக்கிறான், செட்டிங் பண்ணுறானுங்க. இது மாதிரி பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்காக கூட இருக்கலாம், எனக்கு சந்தேகம் இருக்குது. இப்படி ஒரு 4 பேரை பேச வைப்போம் அப்படின்றது தான். அது செட்டிங்ன்றது எல்லாருமே கிளீனாக தெரியும் சார். தமிழ்நாட்டுக்குன்னா முட்டா பசங்க சார், செட்டிங் அது இல்லை. இவங்களுக்கு கூட முட்டாளாக தெரியல, ஆனால் தமிழ்நாட்டுக்கு நல்லா அறிவாளியாக தான் இருக்காங்க. நல்லா கிளீனாக செட் பண்ணி அனுப்புகிறாருங்க சார். டவர் மேலே ஏறிட்டு வரான், இவர் இறங்குன்னு சொல்லுவாராம். அப்போ தான் அவர் இறங்க மாட்டாராம்மா. அப்போ அவர் சொல்லுவாராம்மா, நான் உனக்கு இறங்கினா தான் முத்தம் கொடுப்பேன்னு சொல்லுவாராம். அவர் இறங்கின பிறகு இவர் முத்தத்தை கொடுப்பாராம். அப்படின்னா அந்த நாயை மட்டும் தனியாக மேடைக்கு கொடுத்துருக்கணும். கரெக்டாக அந்த நாயை மேடைக்கு வர சொல்லி நீ கொடுத்துருக்கணும். விஜய் சேதுபதி மாதிரி சார் உண்மையான தலைவனாக தான் அவனை அடித்து துரத்திருக்கணும் சார். நியாயமா பார்த்தா அதுதான் சொல்கிறேன். அதுக்கு சார் அதுக்கு வந்து சீமான் மாதிரி ஒரு ஆம்பளையாக இருக்கணும். எது விஜய் வந்து சீமான் மாதிரி ஒரு ஆம்பளையாக இருந்தால் முடியும், விஜயகாந்த் மாதிரி ஒரு ஆம்பளையாக இருந்தால் நடக்கும். தருதலத்தனமா இல்லை இல்லை சார். சினிமா வரா இது? மாநாடு போது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாநாடுறதுக்கு முன்னாடியே உட்காந்து குடிச்சிட்டு வரானுங்க. ஆமாம் பார்த்தீங்க எல்லாம் சார். ஒரு இது வரைக்கும் வந்து அரசியல் களத்தில், தேர்தல் அரசியல் களத்திலும் சரி, பொது அரசியல் களத்திலும் இது வரைக்கும் பார்க்காத காட்சிகள், கேட்காத வசனங்கள். எம்ஜிஆர் காலத்திலேயும் வந்து ரசிகர்கள் வந்து வாக்களித்தாங்க சார், ரசிகர்கள் வந்து தொண்டர்களாக மாறினாங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ நடிகர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரியான காட்சி வதையா ரஜினி உச்சபட்சமாக அரசியலுக்கு வந்து வரணும்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டபோது கூட பார்த்தீங்கன்னா இப்படியான பேச்சுக்கள் வரல. அதுக்கு பிறகு விஜயகாந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான வார்த்தையை நம்ம கேட்டிருப்போமா? இந்த மாதிரியான தற்கொலைக்கு ஏதாவது பேசியிருப்பாங்களா லூஸ்தனமா? இதில் திட்டவட்டமாக நல்லா தெரியுது, முழுக்க திட்டமிட்டே தான் இது பேச வைக்கப்படுறாங்கன்றது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். அந்த டவர் மேலே ஏறிட்டு முத்தம் கொடுக்குறேன் இறங்குன்னு சொன்னால் அது செட்டிங், என் நியூஸ் வந்துடுச்சு. அது பிளான் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனை மேலே ஏறிட்டு நான் சொன்ன பிறகு நீ கீழே இறங்கணும்னு சொன்ன உடனே வரணும். ஏன்னா கடந்த டைமில் சொன்னோம் நம்ம இவங்க கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அப்படி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு சீனை போட்டுடணும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேளுங்க. ரஜினிகாந்த் கபாலி படத்தில் சொல்கிற டைலாக்லாம் அவர் பேசிட்டு இருக்காரு. அதில் நம்பியார் கூப்பிடுவார், அந்த மாதிரி கபாலி நினைச்சியாடா, கபாலிடா அப்படின்னு. அப்போ கூட நினைச்சியாடா டிவி கேடா அப்படின்னு. அப்போ கூட வந்து சொந்தமாக புத்தி இல்லை. அப்போ கூட அந்த தளபதி பட்டத்தையும் திமுக கிட்ட தான் இறந்து கடன் வாங்கணும் இல்லை? அப்போ கூட வசனம் கூட பார்த்தீங்கன்னா வந்து தலைவர் படத்தில் தான் அந்த வசனத்தை கேட்டு வாங்கணும். அப்போ கூட சொந்தமாக எதுவும் கிடையாது, சொந்த டைலாக் எதுவும் கிடையாது, எல்லாமே இறந்து தான், எல்லாமே இரவல் தான் சார். அப்போ தாவேக கட்சியால் அப்போ என்னதான் சார் நன்மைன்றீங்க? ஒரு நன்மையும் கிடையாது சார். வேணா அப்படி போட்டுங்க. என்னென்னா நம்ம நாட்டில் வந்து ஒரு இப்போ சொல்கிறாங்கல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு, இந்த பல கணக்கெடுப்புலாம் இருக்குல்ல, சென்சஸ் எடுக்கிறாங்கல்ல, மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்க ஒரே ஒரு நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ வந்து தற்கொலைகள்
எவ்வளவு வந்து தருதலைகள், எவ்வளவு அரை பைத்தியங்கள், எவ்வளவு முழு பைத்தியங்கள், இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த சென்சஸ் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிவிகே மூலமாக நமக்கு கிடைக்குது. விஜய் செய்த அரசியல் வந்த பிறகு வந்து நடந்த ஒரே நன்மை எதுன்னு கேட்டிங்கன்னா, எத்தனை கேட்டகரி, எத்தனை விதமான கேட்டகரி, பைத்தியம், அறப்பைத்தியம், பைத்தியம், தருதலைகள், தற்குறிகள், இன்னும் கூட எக்ஸ்ட்ரா ஒரு புறம்போக்குகள், வீட்டு கிடக்காத புறம்போக்குகள் எவ்வளோ இருக்குன்றது வந்து கிளீனாக இந்த ஒரு 5 கேட்டகரி தெரிய வருது. விஜய் கட்சி ஆரம்பிச்சனால இந்த நடந்த ஒரே நன்மை என்னென்னா இதுதான். அப்போ நாம தான் எச்சரிக்கையாக இருக்கணும். இதுங்கிட்ட இருந்து எப்படி இப்போ எப்படி சார் நீங்கள் கொசுக்கு பயந்து நீங்கள் என்ன செய்றீங்க? ஒரு வலைக்குள்ளே போயிருங்கள, அதுக்கு பேர் கொசு வரும்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம தான் உள்ளுக்கிறோம். அது மாதிரி இந்த நாரிப்பாறைங்கிட்ட இருந்து நம்ம வந்து நம்ம தற்காத்துக்குது நாம தான் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன சொல்லணும் கேட்டிங்கன்னா, எந்த சூழலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிவிக்கேன்ற கட்சியை வந்து ஆதரிக்கக்கூடாது. அந்த கட்சிக்கு எதிராக செயல்படணும். விஜயோட பிராண்டை கிழிக்கணுன்ற நான் இப்போ சேலம்ல வந்து மாநாடு 30ஆம் தேதி பர்மிஷன் கேட்டிருக்காராம் சார். அடுத்தது ஈரோடுல நடந்தது 10 இந்த கொடுமை 10 சேலத்தில் வேறு கொடுமை நடக்க போகுது. ஆமாம், அதுதான் சார் நான் என்ன சொல்கிறேன் சார், எங்கே வேணால் நடக்குதா என்ன முருகன் சார் உங்களுக்கு தெரியாதா? இப்போ நான் கேட்குறேன், ஈரோட்டில் நடந்தது கூட வந்து அப்படியே ஈரோட்டு இருந்த மக்கள் மட்டும் வந்துட்டாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். அந்த பல் டாக்டர் கூட தான் போயிருந்தான். பல் டாக்டர் காரைக்குடிக்கா கமல்ல கீழே போடுறாங்க. அதே நான் சொல்ல பாருங்க, காரைக்குடியில் இருக்க அந்த வந்து அந்த அந்த பல் டாக்டர் இருக்காங்களே காரைக்குடியில், அவன் ஒரு பெரிய கும்பலோட வந்திருந்தான் இந்த ஈரோட்டுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் நான் கேட்குறேன். தெளிவாக தெரிஞ்சிச்சா? ஏன்னா அவன் ரீல் ஓட்டுறதுனால நமக்கு தெரியுது. என்ன கேட்டினா அவன் ரீல் பைத்தியம், சரிங்களா? அப்போ வந்து அங்கே வந்து அவன் வந்து சுற்றி நிற்கிறான் ஒரு பெரிய கூட்டத்தோட. அப்போ எதுவும் தெரியுது, ஈரோட்டில் வந்த கூட்டம் கிடையாது இது. கோயம்புத்தூர், நாமக்கல், சேலம், அதுக்கப்புறம் ஈரோடு, இந்த 4 மாவட்டம். இப்போ சேலத்தில் என்ன செய்ய போகுது? இதே மந்தைங்க தான், இதே மந்தைங்க தான், இதே கும்பல் தான், இதே கோஷ்டி தான், அப்படியே அங்கே போகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க? பார்த்தீங்களா ஈரோட்டில் எவ்வளோ பெரிய கூட்டம், சேலத்தில் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய, இது எல்லாம் ஒரே கூட்டம் தான்டா, இது எல்லாம் ஒரே கூட்டம் தான். இல்லை சார், ஒரு பெண்மணி வந்து எல்லா மாநாட்டிலையும் மீட்டிங் கொடுக்குது, அதை தான் சார் நான் சொல்றேன். செட் பண்ணி அனுப்புறாங்க. செட்டிங் சார் இது. சார் இது எல்லாமே செட்டிங் சார். இந்த பொம்பளை பசங்க பேசுதில்ல, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட செட்டிங்ஸ். எல்லாமே தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. விஜயோட டீம் செட்டிங் பண்ணுறது இதெல்லாம் உண்மை. இது எவ்வளோ இந்த மேலே ஏறுறது, ஜம்பத்தில் இதில் இந்த கம்பத்தில் ஏறுறது, மரத்தில் ஏறுறது, இவர் அப்புறம் செல்லமாக கடிஞ்சு பாருமா, நீ இறங்கு நான் முத்தம் கொடுக்குறேன். அவன் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா முத்தம் தான் இவருக்கு கொடுக்குறான். யாருக்கு? விஜய்க்கு முத்தம் கொடுக்குறான். கேட்கல, இவரே சொல்கிறாரு என்னன்னு, நீ இறங்கு நான் முத்தம் கொடுக்குறேன். டேய் நான் முத்தம் கேட்கவே இல்லை, அவன் கொடுக்குறான். கொடுக்கறத நீ வாங்கலாம். அவன்னா அவனும் முத்தம் வந்து கொடுக்க சொல்லி கேட்கவே இல்லை. ஆனால் இவனே சொல்கிறான் என்ன கேட்டா, நீ இறங்கு நான் முத்தம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பறக்க விடுறாராம். தருதலை இதோட ஒரு தலைமை தற்கொலை வேற யாராவது சொல்ல முடியுமா சார்? அங்கே பெண்கள் உட்காந்துருக்காங்க, கல்யாணமாவது பெண்கள் இருக்கிறாங்க, கல்யாணமான பெண்கள் இருக்கிறாங்க. இவர் முத்தத்தை கொடுக்குறாராம். உனக்கு 51 வயசாச்சு, அறிவு இருக்காடா உனக்கு? 51 வயசு, பாதி கிழம். நானே சொல்கிறேன், எனக்கு 54 வயசு 55 வயசு ஆகுதுன்னா நான் கிழவன். நீ கிழவன் ஆகிட்டு கேட்டால் முத்தம் கொடுக்குற, அசிங்கமாக வெக்கமா இல்லை? அங்கே 18 வயசு புள்ள, கல்யாணம் ஆகாத புள்ள இருக்குது, 20 வயசு புள்ள இருக்குது, 35 வயசு வந்து கல்யாணமான பொம்பளை இருக்காங்க. நீ முத்தம் கொடுக்குற. இந்த மாதிரியான கேவலமானவன் எவனா இருப்பானா? அங்கே யார் இருக்கிறாங்க அந்த மந்தையில்? நீ முத்தம் கொடுக்குறது த்ரீஷா இருக்கிறாங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் இருக்கிறாங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மமிதா பைஜி இருக்கிறாங்களா, அல்லது வந்து சமந்தா இருக்கிறாங்களா? யார் இருக்கிறாங்க அங்கே? நீ முத்தத்தை ஸ்ப்ரெட் பண்ணுற. எல்லா குடும்ப பெண்கள் இருந்தால் நீ பண்ணுவியா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இவன் தற்குறி, இவன் இன்னும் தலைவராகலை, இவன் தவக்கலை, இன்னும் தலைவராகலை சார். இன்னும் மேலும் மேலும் பார்க்க போகிறோம். இன்னும் மலேசியாவில் ஒரு ஆடியோ லான்ச் நடக்க போகுது 27ஆம் தேதி. அதுக்கு லட்சக்கணக்கில் டிக்கெட் ரேட்டு போட்டு சார் என்ன ஒன்றா ஒன்று முருகன் சொல்கிற நல்லா கேட்டுங்க. இந்த வீடியோ பார்க்குற அத்தனை ஜனநாயகன் ஃப்ளாப், இந்த ஈரோடு படமே ஃப்ளாப். ஏன்னா ட்ரோன் கேமராவில் மேலே காட்டும் போது பார்த்தீங்கன்னா நிறைய வெற்றிடங்கள் இருக்குது. ஸோ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டி போட்டு அட்டி போட்டு அடைச்சானுங்கள்ல, இந்த நாய்கள் அடைக்கிற மாதிரி, இந்த வந்து இந்த சொல்லுவாங்கள்ல, இந்த ஆடு மாடுகள் அடைக்கிற மாதிரி அடிச்சோம்ல, எல்லா இடத்துலையும் வெற்றிடங்கள் இருக்குது. ஸோ கேமரா ட்ரிக்கில் வந்து கேட்டால் பெரிய கூட்டம் இருக்கிற மாதிரி காட்டுறானுங்க. இந்த ஈரோடு படமே ஃப்ளாப்பு, ஜனநாயகன் படமும் ஃப்ளாப்பு. இல்லை இதில் ஒரு காமெடி கேளுங்க. அதாவது ஈரோடு கோயம்புத்தூர் சாலையை ஸ்தம்பித்ததுன்னு போடுறானுங்க. ஆனால் காலியாக தான் கிடந்து எல்லா வண்டிகளும் நார்மலாக போயிட்டு தான் வந்துருந்தாந்து உள்ள செய்தி. நான் ஒன்று சொல்கிறேங்க, வெளியில் நின்ன கூட்டம் கூட நாம் காஞ்சிபுரம் வந்து அந்த மாநாடு போய் இதே இடத்துல நம்ம உட்காந்து பேச ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வழியெங்கும் கூட்டம்லாம் இல்லை. இவன் பனையூர்லேருந்து இவங்க அந்த காஞ்சிபுரம் போகிற வரைக்கும் யாருமே கூட்டமே வழியில் இல்லவே இல்லை. எப்படி சாத்தியமாச்சு இது மட்டும் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா?
அதுக்காக என்ன சொன்னாங்க, சாலையில் வந்து வச்சுன்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கும்பலாக நிற்க வச்சுட்டானுங்க, கொடியை வச்சு. இது செட்டிங், இதுவும் செட்டிங். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சாலையிலலாம் ஒரு டிராஃபிக்லாம் ஃப்ரீயாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்டே சொல்கிறாரு, ஒன்றுமே இல்லை சார், இந்த எக்ஸிபிஷன்லாம் நடந்தால் எப்படி இருக்கும், அப்படி தான் இருந்துச்சு. ரோட்டில் அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தருமா வந்து அவுட்கேட்டில் வந்துட்டு போகிறவங்க அப்படி இருந்தாங்களே தவிர ஒரு கூட்டமும் இல்லை. கூட்டம் குறைவாக இருந்ததுன்னு சொல்லி பனையூர்லேருந்து வரக்கூடிய சில பட்சிகளுடைய தகவல். ஜான் ஆரோக்கியசாமி அப்செட். விஜய்க்கு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் கூட்டம் குறைவாக இருக்குது, என்னங்க செங்கோட்டையன் ஆகா ஓகோ நீங்கள் கடைசியில் கூட்டம் குறைவாக இருக்குன்னு. இப்போ சேலத்தில் வந்து நான் காட்டுறேன்னு இருக்காரு. இதே கூட்டம் தான் அங்கேயும் வரப்போகுது, பாருங்க வேணா. இல்லை இந்த இவர் கட்சி ஆரம்பிச்சனால வழக்கமாக ரசிகர்கள் சண்டை நடந்திருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வீட்டுக்குள்ளேயே ஒருத்தரோட அச்சிப்பான பொழுது இவனுக்கு சார் எது நடந்தாலும் நான் சொல்கிறேன் சார், விஜய் ஒரு தீய சக்தி சார். அந்த தீய சக்தியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து அடையாளம் காரணம். விஜய் வந்து தீய சக்தி. இல்லை சார், ஒரு பொண்ணு வந்து பேட்டி கொடுத்துருல, நான் விஷ வச்சு சாவடிப்பு வந்து இந்த மாதிரி பல பைத்தியங்கள் இருக்குது தமிழ்நாட்டில். இப்போது வெளிப்படையாக சண்டை போட்டவங்க, வெளியில் இன்னொரு கட்சிக்கு சண்டை போட்டவங்க, நூறு நடிகர்கள் சண்டை போட்டவங்கலாம் போய் வீட்டுக்குள்ளே அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை அப்படிதான் சார் வரும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிரச்சனை வரும். இதனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா குடும்பத்துக்குள்ள பல குழப்பங்கள் வந்து குடும்பங்கள் பிளவுபடும் சார். விஜயால் குடும்பங்கள் பிளவுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து பிரச்சனை வரும். அது அங்கே போய் இங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பல வந்து கணவர்மார்கள் வந்து வாழ்க்கையை வந்து வெறுத்து போய், ஏன்னா பெண்கள் இந்த மாதிரி பேசுறது வந்து எந்த கணவனும் ஏற்றுக்க மாட்டான் சார். நீங்கள் சொல்லுங்கள். அதான் ஒரு பெண்மணி சொல்லுது, நீ எதுக்குமா விஜய்க்கு அதை பெண்மணிலாம் சொல்லாதீங்க. இது கேளுங்க, அவங்க பதில் சொல்லுங்க. என் வீட்டுக்காரர் வந்து என்ன கொடுமை பத்துறாரு, விஜய் முதல்வரானு என்னுடைய கஷ்டத்தை போக்கிடுவார், கீச்சிருவாரு. அப்புறம் ஏதாவது சொல்லிட போகிறேன், ஏதாவது என்ன இழுத்து விட்டுற போறீங்க, கொடுங்க சார். அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு ஆளு, இதெல்லாம் ஒரு ஆளுங்க தருதலை. அப்புறம் ஏதாவது சொல்லிட போகிறேன் நான். இன்னும் பைத்தியங்களை என்ன மாதிரி பைத்தியங்களை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ தான் தெரியுது சார், இவங்கிட்ட வந்து ஏன் எல்லாம் விலகி ஓடினாங்க. பெத்த பிள்ளையிலேருந்து பொண்ணுலேருந்து பொண்டாட்டிலேருந்து ஏன் ஓடினாங்கன்றது இப்போ தான் புரியுது சார். அதெல்லாம் பெருமையாக நினச்சிப்பான் போல இருக்கு சார் இவன். இல்லை சார், பார்க்கும்போது நம்ம எப்படி யோசிச்சு அதான் சொல்கிறேன். விஜய் முதல்வர் வீட்டுக்கு அடிச்சு இல்லை, விவாகரத்து துறைன்னு ஒரு தனித்துறையை ஆரம்பிச்சிருவான்னு நினைக்கிறேன். அநேகமாக விஜய் வந்து முதலமைச்சரானாக்கா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு வச்சுங்க. விவாகரத்து துறைன்னு ஒன்று துறை தனித்துறையை ஆரம்பித்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து லயலா மணியை வந்து அமைச்சராக்கலாம்னு நினைக்கிறேன். பெஸ்ட்டு. அவன் தான் அதிகமாக கூறான். அதில் இன்னும் மலேசியா ஆடியோ லான்ச் இருக்குது. இந்த மாதம் இறுதியில் வந்து சேலம் மாநாடு இருக்குது. தொடர்ந்து நம்ம பேச தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கே ஆப் வைக்கிறதுக்கு ஒரு விஷயம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதை நம்ம அடுத்த வாரம் நம்ம கண்டிப்பாக அந்த ஆப் சூப்பரான ஆப் அது. அதை பற்றி விரிவாக நம்ம பேசுகிறோம். ரீசன்ட் வாய்ஸ் பார்க்குற நேயர்கள், விஜய்க்கு மிகப்பெரிய ஆப் வந்து ஜனவரி 14ஆம் தேதி விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு ஆப் இருக்குது. நீங்கள் அதை சொன்ன உடனே நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஓ ஜனநாயகனுக்கு எதிராக வந்து பராசக்தி அதுதான் நீங்கள் நினைப்பீங்க. இதை விட ஒரு பெரிய ஆப் ஒன்று ஜனவரி 14ஆம் தேதி ரெடி ஆகிட்டு இருக்குது. அதை பொறுத்து வந்து பேசுவோம். கவனமாக பின்தொடர்ந்து வாங்க. நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.